சிஎம்ஏ மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டெய்லியுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கண்ணன் சார் வந்து டெய்லியுமே இப்போ ஏதோ ஒரு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பயோ ஒரு இதில் ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் கீழே இருக்கிறோம் அப்படின்னா வந்து டெய்லி அவர் மார்னிங் போடுற கோட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ சிஎம்ஏ வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒன்று வந்து ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஎம்ஏ பண்ணுறேன் அப்படின்னா சீரியஸாக வந்து அது தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ இது பண்ணுறீங்களா, ஓ இது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிகாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா அது அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாலுமே வந்து இப்போ வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ரொம்ப தனித்துவமாக இருப்போம். ஸோ இவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிஎம்ஏ முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு லேக்ஸ்ல சேலரி கிடைக்கும். அது ஒரு ரெண்டு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோச்சிங்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கேம்ஸ்மே ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி கேரண்டி தரும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது சீரியஸாக சொல்ல போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிஎம்ஏ அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லைஃப் அப்படிலாம் கிடையாது, படிக்கிறது அப்படிலாம். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமே டெய்லி வந்து நாங்கள் படிக்கவும் செய்கிறோம், டெஸ்ட் எழுதுறோம். ஸோ அட் த சேம் டைம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு டைம் வந்து டேலண்ட் ஆஃப் த வீக் இருக்கு. ஸோ வந்து டேலண்ட் ஆஃப் த வீக்ல வந்து ஃபேக்கல்ட்டியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அதுவும் இதாயிரும். சிஎம்ஏ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுலாம் பார்த்துக்க தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎம்ஏ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி வந்து பெஸ்ட் அகாடமி. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணி போயிடலாம். இன்ட்ரோ, ஃபவுண்டேஷன் எல்லாமே, ஃபைனல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி போயிடலாம். டெஸ்ட் 80+ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ போய் ஒரு எக்ஸாமில் உட்காடுறோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே அப்படின்லாம் இதே பண்ண வேண்டாம். ஏன்னா பிகாஸ் இவ்வளோ டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணிருக்கும் போது நிறைய எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம போய் எக்ஸாம் எழுதும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரவே வராது. அந்த சிஎம்ஏ அப்படின்னா அது மாஸ்டர்ஸ் தான், மாஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அகாடமி தான். ஸோ ரொம்ப பெஸ்ட்டு. வந்தால் வந்து கண்டிப்பாக பாஸ்